ஹாய், டே 120 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம வந்து தேட்டரில் பார்ப்போம். ஸோ 120 மூவிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 4 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 2 daysல கம்ப்ளீட்டாக வந்து 4 months வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்த்துருக்கோன்னா சூ ஃப்ரம் ஸோ. மூவி நேமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து கன்னடா மூவி, ஹாரர் அண்ட் காமெடி ஜானரில் வந்து இந்த மூவி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சூ ஃப்ரம் ஸோ அப்படின்னா என்ன மீனிங்ன்றதே வந்து நமக்கு தெரியல. ஸோ இந்த பேருக்கான விளக்கத்தையுமே வந்து ஸோ படத்தில் வந்து ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி சீனில் வந்து சொல்லிவிடுவாங்க. பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ அது நமக்கு சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சிடும் இதுக்காக தான் அந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூவி வந்து திடீர்னு வந்தது. ஸோ பெருசாக வந்து தேட்டர்ஸில் எந்த ஸ்க்ரீனிங்கும் இல்லை, ஒரு ஷோ தான் போயிட்டு இருந்தது. ஸோ நைட் ஷோ தான் இருந்தது அதுவுமே. ஸோ நம்ம அந்த ஷோ தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து காமெடி ஹாரர்னு சொல்லிட்டு ஜானரில் போட்டிருக்காங்க. ஹாரர் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ காமெடி வந்து படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து த்ரூ அவுட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம காமெடியாக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கதை என்னென்னா, ஸோ ஒரு ஊரை காட்டுறாங்க, கனடாவில் இருக்க ஒரு கிராமத்தை வந்து காட்டுறாங்க. ஸோ அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்ததுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டெத்து நடக்கிற ஒரு வீடை வந்து காட்டுவாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த படையல் வைக்கிறது, ஸோ அதுக்காக இவங்க வெளியே நின்று வெயிட் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன பையன் ஃபோன் எடுக்க போகிறது. ஸோ அவனை வந்து இப்போ ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் வந்து ஒருத்தர் வந்து பாப்பா ரவி அண்ணான்னு சொல்லிட்டு அவர் தான் படத்தோட ஹீரோ. ஸோ அவர் தான் வந்து எந்த பிரச்சனைனாலும் வந்து அவர் தான் வந்து கூப்பிடுவாங்க. நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி அவர் தான் வந்து ஒரு கெத்தான ஆள் மாதிரி ஊரில். ஸோ எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிறதான் கேட்பாங்க, எந்த பிரச்சனைனாலும் உடனே அவர் தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பார். அவர் கூட வந்து ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஸோ வந்து எதுனாலும் வந்து அவர் இழுத்து விட்டு பிரச்சனையில் அவர் இழுத்து விட்டு போயிடுறது. ஸோ சும்மா இருக்க இடத்த பிரச்சனை உருவாக்குறது, அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஊரில் எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, ஸோ அவங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு டெத்து வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மறுநாளே வந்து இன்னொரு கல்யாணம் நடக்கிற மாதிரி, அந்த ஊரில் இன்னொரு கல்யாணம் நடக்கிற மாதிரி. ஸோ அந்த கல்யாணம் வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மண்டபத்தில் நடக்கிறது. ஸோ இவங்க குடிச்சிட்டு பண்ணுற அட்டகாசம் அந்த மாதிரிலாம் வந்து சீன்ஸ் வந்து நமக்கு கேரக்டர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே காட்டிடுறாங்க. ஸோ அந்த இது முடிஞ்சதுமே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் அடி வாங்குவான்னு சொல்லலை. அந்த பையன் வந்து என்ன ஆகிடுதுன்னா, இவர் மேலே அந்த ரவி அண்ணா மேலே வந்து ஒரு கோவம் இருக்குது. ஸோ இருந்தாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியல, போயிடுறான். ஸோ அன்றைக்கி நைட்டு, அந்த கல்யாணம் முடிஞ்ச நைட்டு அவன் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிடுறான். ஸோ யாருக்கும் அந்த விஷயம் தெரியல. ஸோ அந்த தடயத்தை அழிக்கிறதுக்காக அவன் திரும்பி வந்து நடுராத்திரி வந்து அந்த இடத்துக்கு வரான். வந்து இப்போ வந்து நம்ம அவன் வரும்போது வேறு ஒருத்தவங்க பார்த்துடுறாங்க. ஸோ இப்போ அதை நம்ம அவங்க கிட்டே மாட்டிக்கிட்டால் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பையன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். ஸோ அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதை வந்து வேறு இடத்துக்கு போகும். டோட்டலாக வந்து வேறு ஒரு இதுக்கு அந்த கல்யாணம் சாவு வீடுன்றதை தாண்டி வேறு ஒரு இடத்துக்கு வந்து கதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து ஃபன்னாகவே இருக்கும் அந்த மூவி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த அவங்க டெய்லி பேசுகிறது, ஸோ அந்த பிரச்சனையில் நடக்கிறது, ஸோ அந்த பையன் ரவி அண்ணா, அப்புறம் வந்து அவரை சுற்றி இருக்கவங்க, ஸோ இவங்களோட சீன்ஸே வச்சே வந்து படம் ஃபுல்லாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயத்தையும் பேசி படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படம் ஆரம்பித்ததுலேருந்து அந்த எண்டு வரைக்குமே எந்த சீனாக இருந்தாலுமே இவங்க பேசுகிறதே நமக்கு வந்து ஒரு சிரிப்பு ஏற்றுற மாதிரி தான் வந்து இருக்கும். நடுவில் ஒரு சாமியார் வருவார். ஸோ அவர் வந்து அவரோட பார்ட் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். முக்கியமாக இதில் படத்தில் வந்து பாவான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவார். ஸோ அவரும் வந்து பயங்கரமாக வந்து அந்த அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த சீன் வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி தான் வந்து படத்தை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஒருத்தரும் ஒரு சீனில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ஊரில் ஒரு 4-5 ஃபேமிலிஸ் இருக்குது, கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்காங்களே ஆளுங்களே. ஸோ மெயின் கேரக்டர்ஸாக ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்களை வச்சு இந்த மூவி வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ தேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலாம் வந்து செம்ம ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த கன்னடா மூவிக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு காமெடி மூவி, ஒரு ரொம்ப பெருசாக பிரம்மாண்டம் இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு ஊரை பேஸ் பண்ணி வந்து ஒரு காமெடி மூவி. கண்டிப்பாக வந்து டைம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா ஃபன்னாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி மூவி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கிறது கேட்க. டே 120 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் சூ ஃப்ரம் ஸோ. ஃபீனிக்ஸ் மாலில் தான் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 10:30 PM.